தமிழகத்திலே தமிழ் அறிஞர்கள் மத்தியிலே, வரலாற்று ஆராய்ச்சி மத்தியிலே, அரசியல்வாதிகள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்ற நூல். வரலாற்று பொய்யை சொல்லி வந்தார்கள். நாங்கள் தான் மூவேந்தர்கள், நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று சொல்லி வந்த அப்படிப்பட்டவர்கள் ஆட்சி கட்டில் இருந்ததால் அதை தடை செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்தார்கள். கடைசியை கைது செய்வதற்கும் முயற்சி எடுத்தார்கள். தமிழகத்திலே மூவேந்தர் வரலாறுகளை சரியாக சொன்னதால் முதல் சொன்னவர் பேரறிஞர் தேவ ஆசீர்வாதம் அவர்கள். அதன் வழியிலே மூதறிஞர் குருசாமி சித்தர் அவர்கள். அந்த வழியிலே அந்த பல்கலைக்கழகத்திலே பயின்ற மாணவன் தான் செந்தில். தெரிவித்துக் கொண்டு தமிழகத்திலே தமிழ் அறிஞர்கள் மத்தியிலே, வரலாற்று ஆராய்ச்சி மத்தியிலே, அரசியல்வாதிகள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது மீண்டலும் பாண்டியர் வரலாறு என்ற நூல். அதை எழுதிய செந்தில் மலர் அவர்களுடைய எழுத்து, வரலாற்று தரவுகள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. அது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலகட்டத்திலே நூல் வெளியீடு மட்டுமல்ல, செந்தில் மலர் எழுதிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அல்லது ஒரு மாற்று சிந்தனையை கொண்டு வந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்ற ஒரு செய்தியை செந்தில் அவர்கள் வெளியிட்ட போது அது எல்லாரும் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. அந்த காலகட்டத்திலே தமிழகத்தை ஆட்சி கட்டில் இருந்த அரசியல்வாதிகள் வெகு காலமாக வரலாற்று பொய்யை சொல்லி வந்தார்கள். நாங்கள் தான் மூவேந்தர்கள், நாங்கள் தான் பாண்டியர்கள் என்று சொல்லி வந்த அப்படிப்பட்டவர்கள் ஆட்சி கட்டில் இருந்ததால் அதை தடை செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்தார்கள். கடைசியை கைது செய்வதற்கும் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் வரலாற்று நாயகன் செந்தில் மலர் அவர்களுடைய அந்த வரலாற்று சிந்தனை உயர் நீதிபதிகள் மத்தியிலே அது மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. ஒரு சில சமூக மாற்றாக இருந்த கருத்துக்களை மட்டும் எடுத்துவிட்டு மீண்டும் அது வெளிவர வேண்டும் என்ற சிந்தனையை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மத்தியிலே உலாவியது. இதை ஏற்றுக்கொண்ட அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் அப்பொழுது வாதாடி இந்த விழாவிற்கு கண்டிப்பாக விஜயேந்திரன் வந்திருக்க வேண்டும். ஏன்னா எத்தனையோ வழக்கறிஞர்கள் நான் கூட வழக்கறிஞர் தான். எத்தனையோ வழக்கு இருந்தா கூட அதை முன்னெடுத்து அதை மிக தெளிவாக எடுத்துரைத்து அந்த நூல் வெளிவருவதற்கு பாடுபட்ட அந்த வழக்கறிஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தலைவர்கள் சொன்னது போல இந்த ஜூலை 24 ஆண்டுதோறும் மீண்டும் பாண்டியவர்களுக்கான ஒரு விழாவாக எடுத்து, இதை விட நம்ம இன்னைக்கு 100 பேர் உட்கார்ந்துருக்கோம், ஒரு லட்சக்கணக்கான தேவேந்தர்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய தமிழ்நாடு அளவிலே நடத்த வேண்டும். அந்த விழாவை சீர்திருப்போடு செய்வதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நான் செந்தில் மலர் அவர்களுக்கு நான் அறிவுரை கூறுவது சொல்கின்றேன். தமிழகத்திலே மூவேந்தர் வரலாறுகளை சரியாக சொன்னவர் முதல் சொன்னவர் பேரறிஞர் தேவ ஆசீர்வாதம் அவர்கள். அதன் வழியிலே மூதறிஞர் குருசாமி சித்தர் அவர்கள். அந்த வழியிலே அந்த பல்கலைக்கழகத்திலே பயின்ற மாணவன் தான் செந்தில் மலர். எனவே அவர்களை நான் அறிஞராகத்தான் பார்க்க விளைகின்றேன். ஏன்னா அரசியல் கல்வி தேவையில்லை. ஏன்னா நான் எங்களுக்கு அட்வைஸ் அது அறிஞராகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த மன்னர்களுக்கு இன்னும் நிறைய வரலாற்று சிந்தனையை கொண்டு வர வேண்டும். ஏன்னா இப்ப உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில ஒரு சரியான சிந்தனை இல்லை. ஏன்னா எல்லாமே செல்ல பார்த்து கட்டுட்டானுங்க, படிக்கிறது இல்லை, புத்தகங்கள் படிப்பது இல்லை, நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது இல்லை. இப்ப யாரோ வந்துகிட்டு இருக்கான், நான் தான் வர்றான், போய் சொல்றான். இந்த காலகட்டத்துல செந்தில் மலர் அவர்கள் தலைமையில தமிழகம் அளவில் வரலாற்று சிந்தனையாளர்கள், மதனிய சிந்தனையாளர்கள் ஒன்று கூடி அவரை தலைமை ஏற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து தமிழ் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் மூலமாக நூல்கள் வெளிக்கொண்டு வருவதற்கும், மலர் மீட்பு களம் மூலமாக நூல்கள் வெளிவருவதற்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். தலைவர் சொன்னது போல இப்பொழுது நிதி நெருக்கடியிலே இருக்கின்றோம். அந்த நிதியை உருவாக்குவதற்கு நிறைய அமைப்புகள் இருக்கு. எங்க பார்த்தாலும் சிதறி கிடக்கு. அந்த அமைப்புகள்லாம்
ஒரு நல்ல சிந்தனையை கொண்டு வர வேண்டும், நிதியை பெருக்குவதற்கு அவருக்கு உதவி செய்வதற்கு நான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.